நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இது பெரிய அபசகுனமாச்சே. ஆமா, இத பெரியத்த கிட்ட யார் சொல்லுவாங்க? எதையுமே பிறந்த வீட்டுல கத்துக்காம கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டியா? உன்னால எவ்வளவு பெரிய அபசகுணம் நடந்துருச்சு பாத்தியா? ஐயோ, நான் இப்ப என்ன செய்யறது? இந்த பொண்ணால 4 கலசத்தை உருப்படியா பாத்துக்க முடியல. இவளுக்கு எப்படி வீட்டையும் குடும்பத்தையும் குழந்தையும் பாத்துக்குவான்னு நினைக்கிறேன். உனக்காக ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சு பாராட்டியே ஆகணும் சரோஜா, பாராட்டியே ஆகணும். என் மருமகளுங்கள நீதான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒருவேளை இவர் போய் கமலாணி மேலதான் தப்பு இருக்குன்னு சொன்னா அப்புறம் என்னால இவர் தேவையில்லாம திட்டு வாங்குவாரு. ஏன் இப்படி ஒரு மருமகளை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? மரியாதை கொடுக்க தெரியாது, வீட்டோட சம்பிரதாயம் சடங்கு எதுவுமே தெரியாது. கட்டுப்பாடுகள்னா என்ன, பெரியவங்க கிட்ட எப்படி நடக்கணும், எதுவுமே கத்துக்கல இவ. உனக்கு பொண்ணு பார்க்க தெரியலன்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நம்ம சூர்யாவுக்காக நல்ல பொண்ணா பார்த்து நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். என் மருமக கமலாவை பாரு. எங்க போயிட்ட நீ? இங்க வா, இங்க வான்னு சொல்றல. இவ என்னோட மருமக கமலா. மருமகன்னா அது இவதான். இவளை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்தது நான். 16 குணங்கள் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இவகிட்ட 116 குணங்கள் இருக்கு. உண்மைதானே சொல்லு. அப்ப இவ நீ தேர்ந்தெடுத்தையே மருமக. இவ வாழ்நாள் முழுக்க உன் பக்கத்துல உட்கார வச்சு நீ சொல்லி கொடுத்தாலும் சரி, இவளால எதையும் கத்துக்க முடியாது சொல்லிட்டேன். அத்தனை தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சந்தியா எந்த தப்பு பண்ணல. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் நடந்து வந்தாங்க. ஆனா என்னோட காலை முள்ளு குத்திடுச்சு. அதனால நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். பக்கத்துல யாரும் இல்ல. அதனால முன்னாடி போயிட்டு இருந்த சந்தியாவை நான் பிடிச்சேன். அதனாலதான் அவங்க தலைமையில இருந்த 3 கலசமும் விழுந்துருச்சு. அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு பண்ணது நான் தான். பார்த்து சொல்லுடே. காலங்கத்தால நீ டிஃபன் சாப்பிடறதுக்கு உட்காரும் போது முக்காவாசி சாப்பாட்டை நீ தானே சாப்பிடுற. ஒரு சின்ன முள்ளு குத்துறா உன்னால அந்த வலியை தாங்கிக்க முடியாதா? தப்பு பண்ணி இது ஒண்ணு பொறுத்த வரைக்கும் சாதாரண தப்பா இருக்கா? எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா உனக்கு? இத போய் சாதாரண தப்பு மாதிரி பேசுற? பட்டணத்துல இருந்து இவங்க எல்லாம் வந்த உடனே உன் புத்தி தடுமாற ஆரம்பிச்சுச்சா?
கமலா, என் கையை கிள்ளி விடு, கையை கிள்ளி விடுன்னு சொன்னேன். வலிக்குதே. கில்ல சொன்னா அப்படியே கிள்றது. சரோஜா, இவ உன் புள்ள சூர்யாவோட மனைவி தானே? ஆமா. இவ எப்படி என் கையை பிடிக்கலாம்? பரியத்த, இந்த வீட்டோட மூத்தவங்க நீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்க எல்லாரோட கடமை. ஆனா அது எப்பவும் மரியாதையா இருக்கணும். அதுவே பயமா மாறிடக்கூடாது. உங்க மேல இருக்கிற மரியாதைனால மட்டும்தான் நாங்க தலை குனிஞ்சு நிக்கணும். ஏன்னா மரியாதைங்கிறது எப்பவுமே மாறாது பெரியத்த. ஆனா பயங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் மாறிடும். பெரியத்த, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்க தப்பு பண்ணா நீங்க தாராளமா எங்களை திட்டலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா பெரியத்த, உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன? உங்க மருமகளை தயவு பண்ணி எல்லாரும் முன்னாடியும் இப்படி திட்டாதீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அத்தை. இவங்களால உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாது. ஆனா உங்க மனசுக்குள்ள வேதனையும் வலிகளும் நிறைய இருக்கு. தயவு பண்ணி இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க. இனிமேல் இப்படி செய்யாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா வா வா, என்ன ஒரு மருமக, என்ன ஒரு மருமக. ஓ மருமகளை மாதிரி நான் ஒரு மருமகளை பார்த்ததே இல்லம்மா. சூர்யா, உன் கால எங்கன்னு காமி. ஐயோ, என்ன உன் காலில் உழ விடுப்பா. மருமகளே சந்தியா, என்கிட்ட வாமா. உண்மையிலே நீ பெரிய அழகி, புத்திசாலி தான். டே கண்ணா, போ சீக்கிரமா போய் ஸ்லேட் கொண்டு வா. இன்னைக்கு என் மாஸ்டரோட அம்மா எனக்கு சொல்லி கொடுப்பா. இல்ல சொல்லி கொடுக்குறாள்ல, போ போய் ஸ்லேட்டை கொண்டு வா. இப்ப நான் எல்லாத்தையும் இவகிட்ட தானே கத்துக்கணும். பாசம்னா என்ன, மரியாதை எப்படி கொடுக்கணும், மாமியார் மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத கூட அம்மா சொல்லி கொடுக்க தான் போறாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன்னை இந்த பூமிக்கு கடவுள் அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் ஒரு மாமியார் ஆயிட்டேன். ஏன் மருமகளுமே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏ சரோஜா, நான் சொல்றதுல உண்மை தானே? உண்மைதாங்க அத்தை. இப்ப நீ எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுப்பியா? மாமியார் மருமக உறவு என்னன்னு உன்கிட்ட நான் கத்துக்கணுமா? இல்ல, உன்ன மாதிரி வெக்கம் கட்டவளுக்கு என் வீட்டுல இடமே இல்ல. சரோஜா, இவளை நீ பெரிய இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா இவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு என்னால முடியாது. நம்ம குடும்பத்தோட மருமகளா இவளை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் கேட்டுக்க, நீ என்னோட பேத்தியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே கிடைக்கிற வண்டியில எல்லாரும் முதல்ல கிளம்பி போயிடுங்க. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா உன் மருமகளுக்கு நம்ம வீட்டு சடங்கு சம்பிரதாயம் கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவா. நான் சொல்றது புரியுதா உனக்கு? பார்த்தேல சந்தியா, நல்லா பாத்துக்க. சூர்யா, எல்லாத்தையும் பாக்குறல்ல? இல்ல இன்னும் உன் கண்ணுக்கு உன் மனைவி ரொம்ப நல்லவளா தெரியறாளா? உன்னோட பொண்டாட்டி இன்னைக்கு எல்லார் முன்னாடியுமே நம்ம மானத்தை வாங்கிட்டா. இவ இங்க வந்ததே பரீட்சையில பாஸ் பண்ணதானே. இவ பாஸா ஃபெயிலான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இவள அத்தை பரீட்சை ஹால்ல இருந்தே துரத்தி விட்டாங்க. ஆனா அம்மா, இந்த விஷயத்துல தப்பு கமலாணி பேர்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது சந்தியாவை மட்டும் எதுக்குமா? சூர்யா, இது என்னோட முடிவு கிடையாதுப்பா.
இந்த வீட்டு மூத்தவங்க எடுத்த முடிவுன்றத மறக்காத. உன்னை பத்தி ஒரு நாள்லயே அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப உனக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீட்டோட மருமகளாவும் என் புள்ள சூர்யாவோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கும் யோகியதையும் உனக்கு கிடையாது. அன்னைக்கு உன்னோட தோழி என் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு போனா. அன்னைக்கு அவ எனக்கு மரியாதையை கொடுக்காம பேசினா. ஆனா அன்னைக்கு அவ சொன்ன எல்லா வார்த்தையுமே உண்மைதான். உண்மையிலேயே உனக்கும் என்னோட புள்ள சூர்யாவுக்கும் எந்த பொருத்தமுமே கிடையாது. என் புள்ள பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. அன்னைக்கு பேப்பர்ல வந்தது இன்னொருத்தங்க பெத்த பொண்ணோட போட்டோ. என்னோட மருமகளோட போட்டோ அன்னைக்கு பேப்பர்ல வரல. மொத்த ஊர்லயுமே நீ 3வது ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கலாம். பிரின்சிபல் சாரே வீட்டுக்கு வந்து உனக்கு பாராட்டு விழா எடுக்கிறதா சொல்லியிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா வாழ்க்கையில எதையும் செய்யறதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் இல்லை. உனக்கு நான் கொடுத்த 2வது வாய்ப்பையும் நீ எழுந்துட்டு நிக்கிற. இல்லம்மா சந்தியா, இல்ல. எங்க குடும்பத்துல வாழ உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. உனக்கு தகுதியான இடம் எதுன்னு பார்த்து அந்த இடத்திலே நீ போய் வாழ்ந்துக்க. இங்க இருந்து போயிடு. சரோஜா, எல்லா நேரம் என் பாக்கெட்ல ஒரே 100 ரூபா தான் இருக்கு. என்னாச்சுடி? ஐயோ, இவன் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தான்? உங்க தம்பி மோகன் எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தான்னு கேளுங்க. கேளுங்க. டே கண்ணா மோகன், கொஞ்சங்க வா. நீ ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போக போறேன்னு சொன்னல, எப்படி திரும்ப வந்த? எல்லாருமே போய் சொல்லி ஏமாத்துறாங்க. பேப்பர்ல ஏதோ ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூன்னு பார்த்தேன். அங்க இருக்கவங்க எல்லாருமே திருட்டு பசங்க. பேப்பர்ல நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணப்போ அவங்க ₹1 கூட கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் கமிஷன் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் பேச்சை மாத்திட்டாங்க. முதல்ல எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500 இங்க கட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் இன்டர்வியூ அனுப்புறேன்னு சொல்றாங்க. என் பாக்கெட்ல 50-100 வழியில 2500 நான் எங்க போவேன்? நல்ல நேரம் வரதுன்னு தெரிஞ்சோடனே கெட்ட நேரம் முன்னாடி வந்து நிக்குது. என் நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் பணத்தை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகமே திருட்டு பசங்களால தான் நிறைஞ்சு கிடக்குது. இது உண்மையிலே ரொம்ப மோசமான விஷயம். சொல்ல போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுங்க விளங்காம போகணும். ஆமா மோகன், ஒண்ணு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேலைலாம் இருக்கு? ஏன்னா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. பேசாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது வெளியே போகலாம்ல. இல்ல, நீ இப்ப எங்கேயும் போகணும்னு எனக்கு தோணல. ஏற்கனவே வேலை விஷயமா டென்ஷனா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு டீ மட்டும் போட்டு கொடுங்களேன். நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். மோகன் தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம் தான். ஒரு 500 ரூபாய்க்காக நம்ம வீட்டு சந்தோஷத்தை நம்ம இழக்க முடியாதுல்ல. உங்களுக்கு தெரியுமா, உங்க அண்ணனுக்கு நீங்கன்னா ரொம்ப உயிர். அப்பவே அவர் சொன்னாரு 500 ரூபாய் தானே வேணும்னா நான் கொடுத்துறேன்னாரு. என்னங்க, நீங்க கொஞ்சம் மோகன் தம்பிக்கு அந்த பணத்தை கொடுத்துறீங்களேன். மீனா, 500 ரூபா பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வருது? இங்க பாருங்க, தம்பி தங்கச்சிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது அண்ணனோட பொறுப்பு இல்ல. பேண்ட் பாக்கெட்ல தான் பணம் இருக்கலங்க. எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்றதுக்காக விக்ரமனா பணம் கொடுக்க போறாரா?
இந்தா தம்பி பணத்தை வாங்கிக்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வரும்போது வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. சரிங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஐயோ, உன் பிறந்து வீட்டாளுங்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளவு செலவா? எனக்கு பணத்தை கொடுத்தவங்க இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் பணத்தை வாங்குறாங்க. இங்க இருந்தா என் மொத்த பணமும் காணாம போயிடும். போடி. பணத்துக்காக எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பாரு. போன போனா எப்படியோ போயிடுச்சு. எப்படியோ எல்லாரும் போயிட்டாங்க. நான் போய் உடனே எல்லா ஏற்பாடும் செய்யறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு உன்னோட தோழி என் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு போனா. அன்னைக்கு அவ எனக்கு மரியாதையே கொடுக்காம பேசினா. ஆனா அன்னைக்கு அவ சொன்ன எல்லா வார்த்தையுமே உண்மைதான். உண்மையிலேயே உனக்கும் என்னோட புள்ள சூர்யாவுக்கும் எந்த பொருத்தமுமே கிடையாது. என் புள்ள பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. உனக்கு தகுதியான இடம் எதுன்னு பார்த்து அந்த இடத்திலே நீ போய் வாழ்ந்துக்க. இங்கிருந்து போயிடு. சந்தியா, இந்த தண்ணி குடிங்க. வாங்க, முதல்ல உள்ள வாங்க. சந்தியா, என் வாழ்க்கையில் நான் முதல்ல ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சப்போ அதை கற்றுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்த்து போராடினேன். ஒரு சில நேரம் ஜிலேபியோட மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும், சில நேரம் சக்கரை இருக்காது. அப்படி சக்கரை இல்லாமல் போயிடுச்சுன்னா ஜிலேபி சாப்பிட நல்லா இருக்காது. ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் ஜிலேபி நல்லாவே இல்லைன்னு முகத்தில் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அப்போ நான் என் நம்பிக்கை இழக்கல சந்தியா. தைரியமாக எல்லா பிரச்சனையும் எதிர்த்து போராடினேன். அப்படியே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம கடை ஜிலேபியை சாப்பிடாத ஆளே இல்லை அந்த ஊரில். அதுக்கப்புறம் நம்ம கடை ஜிலேபிக்குன்னு தனி மவுசே வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ஜிலேபியாக இருக்கட்டும், பால்கோவா எதுவாக இருக்கட்டும், எப்படி ஜிலேபியை தானாக செய்ய கற்றுக்கிட்டனோ அப்போ மற்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு தோணுச்சு. எது செய்கிறதா இருந்தாலும் ஒன்று தான் முக்கியம். அதில் எவ்வளோ இனிப்பு சேர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் எந்த ஸ்வீட் வேணால் செய்யலாம். இங்கே பாருங்க சந்தியா, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய அனுபவம் இதுதான். நீங்களும் அதே மாதிரி உங்கள் தைரியத்தை இழக்காம போராடணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஆத்மார்த்தமா கஷ்டப்பட்டு செஞ்சோன்னா நாம் இறங்குற வேலையில் நிச்சயமாக வெற்றி தான். எல்லாமே சரியாக வரும். வாங்க.